ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரொஃபசர் ஹமீஸ் வ்ளாக்ஸ் அகைன். இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம். இது ரொம்ப ஈஸி சொல்லப்போனால், ஆனால் பார்க்குறத பெரிய லெவலில் எழுதியிருக்கிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த டோட்டல் ஹெட் அண்ட் டோட்டல் எனர்ஜி பெர் கிலோ நியூட்டன் ஆஃப் த ஃப்ளோயிங் லிக்விட். டோட்டல் ஹெட்டு கேட்குறாங்க, டோட்டல் எனர்ஜி பெர் கிலோ நியூட்டன் கேட்குறாங்க. சரிங்களா? டோட்டல் எனர்ஜி பெர் கிலோ நியூட்டன் கேட்குறாங்க. ஆஃப் த ஃப்ளோயிங் லிக்விட் அட் அ செக்ஷன் ஆஃப் பைப். ஒரு பைப்பில் ஒரு லிக்விட் போய்கிட்டு இருக்கு. அதனுடைய டோட்டல் ஹெட்டு, அதாவது டோட்டல் ஹெட்டுங்கிறது டோட்டல் ஹெட்டு, டேட்டம் ஹெட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டல் எனர்ஜி இ கேட்குறாங்க பெர் கிலோ நியூட்டன். ஒரு கிலோ நியூட்டனுக்கு எவ்வளோ இ இருக்குது, அப்புறம் அதை கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேரிங். அதுக்கப்புறம் அந்த லிக்விட் பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் என்ன அப்படின்னு அடுத்த லைனில் கொடுக்குறாங்க பாருங்கள். கேரிங் ஆயில் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.8. ஆயிலோடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அந்த ஆயில் வந்து அந்த லிக்விட் வந்து ஆயிலுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.8ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பைப் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.35 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2000 LPSன்னு கொடுத்துருக்குறாங்க. ப்ரெஷர் அட் த செக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, பிங்கிற வேல்யூ. ஸோ 100 நியூட்டன் பெர் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. தி செக்ஷன் இஸ் அபோவ் 3 மீட்டர் அபோவ் த டேட்டம் லைன். தி செக்ஷன் இஸ் 3 மீட்டர் அபோவ் த டேட்டம் லைன். அப்போ செட்டனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டேட்டம் ஹெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு முதல்ல கேட்டது என்னென்னா டோட்டல் ஹெட்டு. எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு கேபிட்டல் செட்னு வச்சுக்கிறேங்கிறேன், இது வந்து ஒரு ஸ்மால் செட், ரைட்டுங்களா? இது கொடுத்துருக்குறாங்க. இந்த டோட்டல் ஹெட்டு கேட்குறாங்க, எனர்ஜி பெர் கிலோ நியூட்டன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டுன்ற மாதிரி ரிலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே, டிஸ்கஷன் வந்துருச்சுனாலே, நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கேயே எழுதுகிறேன். டோட்டல் ஹெட் இஸ் ஈக்குவல் டு ZZ. இந்த ஜிங் போட்டிருக்கேன்ல, இது ஸ்மால் செட் ப்ளஸ் இது வந்து டோட்டல் ஹெட்டுங்கிறது கேபிட்டல் செட்டுன்னு நான் வச்சுக்கோங்க, இது ஸ்மால் செட், ரைட்டுங்களா? ப்ளஸ் P/W. பிங்கிறது ப்ரெஷர், டபிள்யூங்கிறது ஸ்பெசிஃபிக் வெயிட், ரைட்டுங்களா? ப்ளஸ் V²/2G ப்ளஸ் V²/2G. இது பெர்னாலிஸ் தியரத்துலேருந்து நமக்கு வரக்கூடிய ஃபார்முலா. நான் அதை டீட்டெயிலாக பெர்னாலிஸ் தியரம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு ப்ராப்ளத்துக்காக இப்படி பார்த்துக்குங்க. ஸோ செட்டு கொடுத்துட்டாங்க 3.5, ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க 100 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் போட்டாங்க. எல்லாத்தையுமே 100 × 10⁻³ போடுங்க. ஏன்னா கிலோ அப்படின்னு கொடுத்ததுனால 100 × 10⁻³ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு மாற்றிக்கோங்க. ஸோ இதில் வந்து V வேணும், G வந்து 9.8, எப்பயுமே ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8. ஸோ W வேணும், V வேணும். இந்த ரெண்டு இருந்தால் நீங்கள் டோட்டல் ஹெட்டு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சரி, இப்போ இதில் இந்த V மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. Vன்றாலே வெலாசிட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கனாலே Q = AVங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து ஏதாவது V கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அப்போ Qக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, 2000 LPSன்னு கொடுத்துருக்காங்க. 2000 LPS கொடுத்துருக்காங்க. அப்போ Q வந்து டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. லிட்டர்ஸ் பெர் மினிட்ல கொடுக்கலாம், லிட்டர்ஸ் பெர் செகண்டில் கொடுக்கலாம், அல்லது மீட்டர் கியூப் பெர் செகண்டில் கொடுக்கலாம். இந்த 3 வாய்ப்பு ஏற்கனவே நான் 2ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா லிட்டர்ஸ் பெர் செகண்டில் கொடுத்ததுனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வாய்ப்புகள். லிட்டர்ஸ் பெர் மினிட்ல கொடுக்கலாம், லிட்டர்ஸ் பெர் செகண்டில் கொடுக்கலாம், அல்லது மீட்டர் கியூப் பெர் செகண்டில் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தா அது வந்து Q, இந்த மாதிரி கொடுத்தா அது வந்து Q. சரிங்களா? சரி, இப்போ Q கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிறோம், ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா V கேட்குறான். அப்போ A வேணும்னா நமக்கு ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் π/4d² போட்டு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ D ஏதாவது கொடுத்துருக்குறானா பாருங்கள். எஸ், இந்த கொடுத்துருக்கான D. ஸோ π/4d² போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? இந்த இடத்துல A கிடச்சிரும், ரைட்டுங்களா? π/4d² போட்டோம்னா A கிடச்சிரும். Q உங்களுக்கு 2000 LPS கொடுத்துருக்குறான், ரைட்டுங்களா? 2000 போட்டு நம்ம வந்து LPSஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, LPSலேருந்து நம்ம மீட்டர் கியூப் பெர் செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, /1000 போட்டுருங்க. /1000 LPSல என்ன யூனிட் இருக்கோ அதை வந்து /1000 போட்டிங்கன்னா மீட்டர் கியூப் பெர் செகண்டில் மாறும். LPMலேருந்து மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, LPMலேருந்து மீட்டர் கியூப் பெர் செகண்டுக்கு மாறணும் அப்படின்னா /1000 × 60 போடணும். LPSலேருந்து மீட்டர் கியூப் பெர் செகண்ட் மாறணும்னா /1000. LPSக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை /1000 போட்டால் மீட்டர் கியூப் பெர் செகண்ட் மாறிடும். LPMலேருந்து மாறணும் அப்படின்னா LPM /1000 × 60 போட்டோம்னா மீட்டர் கியூப் பெர் செகண்டுக்கு மாறும். /1000 × 60 மீட்டரில் இருந்துச்சுன்னா
இப்போ லிட்டர்ஸ் பெர் மினிட்ல இருந்துச்சுன்னா மீட்டர் கியூப் 1000 டிவைடட் பை 1000 into 60 போட்டோம்னா மீட்டர் கியூப் பெர் செகண்டில் மாறிடும். லிட்டர்ஸ் பெர் செகண்டில் இருந்துச்சுன்னா டிவைடட் பை 1000 போட்டால் போதும். ஸோ இதில் 2000 LPS அப்போ டிவைடட் பை 1000 போட்டோம்னா மீட்டர் கியூப் பெர் செகண்டுக்கு மாறிடும். அப்போ டிவைடட் பை 1000 போட்டோம்னா 2 மீட்டர் கியூப் பெர் செகண்ட்னு மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ Q உங்களுக்கு கிட்டத்தட்ட கிடச்சிச்சு. ஏங்கிறது π/4d². டியை போட்டோம்னா d² போட்டோம்னா π/4d² போட்டோம்னா ஏ கிடச்சிடும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எதுக்காக வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம்? இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஸ்பெசிஃபிக் வெயிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிக்விட் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயில்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஸ்பெசிஃபிக் வெயிட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்ட்டு 9.8. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக் வெயிட் எதுக்குனாலும் சரி உங்களுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்த வேல்யூ ரைட்டுங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆயில் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா வாட்டருடைய ஸ்பெசிஃபிக் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 9.81. எல்லா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட 9.81 வாட்டரை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா, ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டரை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஆயில் கிடச்சிடும். இந்த இடத்துல ஆயில், இன்னொரு இடத்துல வேறு ஏதாவது லிக்விட் பயன்படுத்தினாங்கன்னா அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுப்பாங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் வேணும் இல்லையா, W வேணும். இப்படி வேணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பாருங்கள் 0.8 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருந்தாலும் அதை கண்ணை மூடிட்டு 0.8 into 9.81 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் கிடச்சிடும். ஸோ ஓவரால் இந்த ப்ராப்ளத்தினுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்மை சொல்லிட்டேன். இதுதான் மேட்டர். சரிங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ 7.8 into 848 kN/m²ன்றதை ஸ்பெசிஃபிக் வெயிட் கால்குலேட் பண்ணிட்டோம். சரிங்களா? சரி, இப்போ இதில் பாருங்கள், டோட்டல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு Z + P/W + B²/2g. அப்போது Zங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 3.5 போட்டேன். ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க 1000 போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா W நான் கால்குலேட் பண்ணுறது இப்போ தான் கால்குலேட் பண்ணி சொன்னேன், 7.848 போட்டேன். V² எனக்கு தெரியாது, நான் அதை கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். டிவைட் பை 2 into G, 2 into 9.81 ரைட்டுங்களா? அப்போ V வந்து எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். இதுக்காகத்தான் நம்ம V போகிறோம். சரிங்களா? V எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க பாருங்கள். V வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், Q is equal to AV. அப்போ ஏங்கிறது என்னது, π/4d². அப்போ π/4d² போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ கிடச்சிடும். சரிங்களா? இந்த ஏ ஸ்மால் லெட்டர் ஏ, கேபிட்டல் லெட்டர் ஏ, எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ஏ கிடச்சிரும். ஏ கிடச்ச உடனே நீங்கள் வந்து உங்களுக்கு V வேணும் இல்லையா, அப்போ Q இருந்தால் தான் நீங்கள் V கண்டுபிடிக்க முடியும். Q கொடுத்துருக்குறாங்க 200 LPMனு கொடுத்துருக்குறாங்க. 200 LPS, 2000 முன்னாடி போட்டிருந்தோன்னு நினைக்கிறேன், மாற்றிக்கங்க. 200 LPSனு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 200 எந்த வேல்யூ இருந்தாலும் அதை டிவைடட் பை என்ன சொன்னேன், 1000 மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. LPSஐ டிவைடட் பை 1000 போட்டோம்னா அது என்னவா மாறிடும் அப்படின்னா மீட்டர் கியூப் பெர் செகண்டாக மாறிடும். ஸோ டிவைட் பண்ணோம்னா 0.2 மீட்டர் கியூப் பெர் செகண்டாக மாறிடும். ஸோ நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், அப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா 0.096 m²ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், Q is equal to AV. அப்போ உங்களுக்கு Qவோட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், தட் இஸ் 0.2 மீட்டர் கியூப் பெர் செகண்ட். அதுக்கப்புறம் பாருங்கள் ஏரியாவோட வேல்யூ வேணும். அப்போ ஏரியாவோட வேல்யூ பாருங்கள் 0.096 m²ன்றதை கண்டுபிடிச்சோம். ஸோ V is equal to போட்டோம் அப்படின்னா 2.08 m/s, 2.08 m/s கிடச்சிச்சு. சரிங்களா? ஸோ டோட்டல் ஹெட் இஸ் ஈக்குவல் டு Z + P/W + B²/2g எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், முதலே சொல்லிட்டேன். இதில் Vயோட வேல்யூ மட்டும் வேணும். Vயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.08ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுறோம். B²ங்கிறதுனால 2.08² போட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து டோட்டல் ஹெட்டை கால்குலேட் பண்ணோம்னா தட் இஸ் 16.46 மீட்டர் கிடைக்கும். ஸோ இந்த டோட்டல் ஹெட்டுங்கிறது 16.46. டோட்டல் ஹெட்டு பெர் kN ஆஃப் ஆயில்ங்கிறதும் பார்த்தீங்கன்னா 16.46 kN/m. அது அப்படி 16.46 kN/m அப்படி எழுதிருங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹெட் அண்ட் டோட்டல் ஹெட் பெர் kN ஆஃப் ஆயில் ரெண்டுமே சேம் தான். ஸோ இதில் எழுதும் போது மட்டும் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா kN/m எழுதிடணும். ஸோ 16.46 kN/m எழுதுங்க. ஸோ now the problem is over.